படமே இவ்வளவுதான். லவ் சொல்லுவாரா மாட்டாரா அப்படிங்கறத படம். பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா அந்த லவ் வந்து சொல்ல போலாங்கிற இப்படி இவ்வளவுதான். ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். அந்த டைம்ல அப்படி ஒரு இங்க ஒரு ட்விஸ்ட் ஒன்னு கொடுத்து வாமா வாமா வாமான்னு போமான்னு போயிருச்சு. பிளாஸ்ட் பேக்ரவுண்ட்ல மியூசிக் வாமா 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 ரீமிக்ஸ் வெர்ஷனும் இருக்கு. புது மேட்டரா இருக்கு. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. காதல் இப்போ வரைக்கும் நீங்க சொல்லலையா? சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆனா சொல்ல முடியலையா? சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியலையா? எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஒரு பயங்கரமான பதில தான் வந்து இதய முரளி படத்துல வந்து இதயத்துக்கு நெருக்கமான நிறைய காட்சிகளை வச்சு ஒரு மாதிரி ஐ லவ் யூ சொல்லிருங்க சார், நான் கூட வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை யோசிக்க வச்சு ஃபீல் பண்ண வச்சு வெளியே அனுப்பிச்சு விட்ட ஒரு படம் தான் இதய முரளி. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் வந்து நான் பார்த்துட்டு வந்துட்டேன். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் இந்த வீடியோவில் ஷேர் பண்றேன். நீங்களும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் எப்படி அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணிருங்க. இதயம் முரளி பார்த்துடலாமா? பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா இதயம் படம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். ஏன்னா இந்த தமிழ் சினிமா வரலாற்றிலே அந்த மாதிரி ஒரு பொயட்டிக்கான ஒரு படம். கடைசி வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட லவ் சொல்லவே மாட்டார், உருகி லவ் பண்ணுவார், லவ் சொல்லவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு படம். முரளி சார் வந்து நடிச்சு ஹீரா மேம்லாம் வந்து ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல வந்த ஒரு படம். இதய முரளி அவரோட பையன் அதர்வா படம் நடிக்கிறாங்க. ஒருவேளை இதயம் படத்தினுடைய பார்ட் 2 அந்த மாதிரியே ஒரு மாதிரி இருக்குமா, இல்லை அதே கதையம்சங்கள் கொண்டு இந்த படம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்துச்சு. பட் அதுக்கு அதர்வா ப்ரோ வந்து இன்டர்வியூல வந்து இல்லைங்க இதயம் அது அப்பா காலத்து ஆளுங்க, எல்லா காலத்து ஆளுங்களுக்கும் அந்த படம் செட் ஆகும், பட் அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது பயங்கரமா வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படம் அப்படிங்கிறது வந்து 90s கிட் 2K கிட்ஸ் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஜென்சி கிட்ஸ் Z+ ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களே எல்லா வகையான ஆடியன்ஸுக்குமே வந்து இந்த படம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சூப்பராக வந்து ஆகாஷ் பாஸ்கரன் வந்து எழுதி எடுத்திருக்கிறாரு. படம் எப்படி இருக்கு அப்படின்னா, படத்தோட கதை என்ன அப்படின்னா, அந்த படத்துல இருந்து ஒரே ஒரு ஹீரோயின் கடைசி வரைக்கும் லவ் சொல்ல மாட்டார். இதே படத்துல முரளி சார். இந்த படத்துல எத்தனை ஹீரோயின்? 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க. பட் அதர்வா சாருக்குன்னு 3 ஹீரோயின்ஸ், ட்ரெய்லர் 2 தான் காமிச்சாங்க அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. சஸ்பென்ஸாக ஒருத்தவங்க ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் உள்ள வருவாங்க. பட் இந்த ஹீரோயின்ஸ் கிட்டலாம் வந்து அதர்வா ப்ரோ வந்து லவ்வ சொன்னாரா இல்லையா அப்படிங்கறதான் கதை. அதுல வந்து சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சு அந்த சீனை என்ஹான்ஸ் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸை இப்படி நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிறதுக்காக ஆகாஷ் பாஸ்கரன் அவர் ஒரு ரைட்டிங்ல வந்து ஒரு வேலை பார்த்துருக்கிறாரு. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து அதர்வா வந்து ஒரு லவ் பண்ணுவாரா, அந்த லவ்வை வந்து சொல்ல போலாங்கிற இப்படி இவ்வளவுதான். இங்க போயாச்சுன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். அந்த டைம்ல அப்படி இங்க ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்து ஒரு சப்ஜெக்ட் ஒன்று நிக்க வச்சு வாமா வாமா வாமான்னு போமான்னு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாரு. அது பயங்கரமா இருக்கும். அண்ட் அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்தோம் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்லயும் அப்படிதான். செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து அங்கேயும் அப்படிதான். அங்க வந்து ஓகே அப்படி கிரியேட் ஆயிருண்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ள அங்க ஒன்று ஏதாவது ஒன்று வச்சு போமா அப்படிங்கிற மாதிரி திருப்பி போக வச்சிருவாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட், அப்புறம் ஆரம்பத்தில் காமிச்ச ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கிளைமேக்ஸில் எடுத்துட்டு வந்து அதை கனெக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து டைரக்ஷன்ல வந்து பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இன்டர்வல்லாம் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் வருது. அந்த 3 மணி நேரமுமே நிறைய சீக்வன்ஸ், நிறைய சீன்ஸ், நிறைய லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணி டயர்டாக்காம, போர் அடிக்காம, மொபைல் எடுத்து யூஸ் பண்ண விடாம ஒரு மாதிரி சூப்பராக பொயட்டிக்காக பயங்கரமாக வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை டைவர்ட்டே பண்ண விடாமல் அவ்வளோ கேரக்டர் இருக்கிறாங்க இந்த படத்தில். ஏன்னா ஃபாஃபா சார் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு தான் சொல்லணும். நிறைய சீன்ஸில் வந்து வராரு. நம்ம பரிதாபங்கள் சுதாகர் அண்ணன், டேவிட் அண்ணன், ரக்ஷன் ப்ரோ வராங்க, ஏஞ்சலின் வராங்க, நிகாரிகா வராங்க, தமன் சார் வராங்க, அப்புறம் வந்து இன்னும் 2 பேர் ட்ரெய்லரில் காமிக்காத 2 பர்சன் வராங்க. அது வந்து நீங்கள் படத்துலேயே பார்த்துக்கோங்க. நட்டி சார் வந்து சீனை ஃபில் பண்ணுறாரு. ஒரு பக்கம் ஒரு மாதிரி காவியமான கைடு லோகர் வராங்க, பிரிட்டியான பிரித்தி முகுந்த் வராங்க, ஜொலிக்கிற ஜொனிதா காந்தி வராங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த படத்துல தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கேரக்டர் வந்து இந்த படத்துல வந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஆன சீன்ஸுமே வந்து படத்துல வந்து ரொம்ப சூப்பராக வந்து வச்சிருக்கிறாங்க. அதுவும் ஸ்டார்டிங் படத்தோட ஆரம்பத்துலலாம் வந்து நம்மளை வந்து லிட்டரலி இந்த தம் தூண்டு பையனா இருப்போம் தெரியுமா, அந்த காலகட்டத்துக்கே கூப்பிட்டு போயிட்டார் ஆகாஷ் பாஸ்கரன்.
ஏன்னா அப்போல்லாம் வந்து கன்னத்தில் முத்தம் கொடுத்தாலே இல்லை கையை பிடிச்சாலே இல்லை கட்டி பிடிச்சாலே குழந்தை பிறந்துருமாங்கிற ஒரு பயங்கரமான கான்செப்ட் வந்து அப்போ ஒரு பயங்கரமான மித்தா வந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. அதே மாதிரி படத்தோட ஆரம்பத்தில் வந்து அதர்வா ப்ரோவோட வெரி யங் ஸ்கூல் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணுறாங்க. செம சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி ஐயோ முத்தம் கொடுத்துட்டாங்க, ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்களா, அப்புறம் டீச்சர் க்ரஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் டைமில் கேட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த படத்துலேயே வச்சிருக்கிறது, ஆரம்பத்தில் ட்ரைவ் பண்ணுது. நிறைய படங்களில் சொல்லியிருக்கிறாங்க, அது எத்தனை படங்களில் சொன்னாலும் சலிக்கவே சலிக்காது அப்படிங்கிறதா வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ வெரி யங் ஸ்கூல் போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் போர்ஷன் வருது. இப்போ நம்ம ஒரு 10th +1 +2 அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வருது. அதில் அதர்வா ப்ரோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு நம்ம லவ்வுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அதான் சுதாகரன் கேரக்டர். பிளாஸ்ட்டு சுதாகரன் வர்ற போர்ஷன்லாம் வந்து ஸ்டார்டிங் வருவாங்க, கிளைமேக்ஸில் வருவாங்க, அவர் ஒருத்தர் நின்று எல்லாரையுமே பயங்கரமாக சிரிக்க வைப்பார். ஏன்னா இப்போ நிறைய டிஜிட்டல்லேருந்து வரக்கூடிய நிறைய காமெடியன்ஸ் வந்து பெரிய ஃபிலிம்லேருந்து அவங்களோட காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஆனால் சுதாகரனை கொளுத்திருக்கிறார். தமிழ் சினிமாவுக்கு ஒரு சூப்பரான காமெடியன் கிடைச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த மாதிரி அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொல்கிறாரா அது படத்தில் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க, காலேஜில் போயிட்டு ஒரு பொண்ணை பார்க்குறாரு, லவ் பண்ணுறாரு, லவ் சொல்கிறாரா படத்தில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து சூப்பராக நடக்குது. செகண்ட் ஹாஃப் அவர் லைஃப்பில் வந்து ஓகே இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணணும், சும்மா வெட்டியாகவே இருந்தால் எவன் பொண்ணு கொடுப்பா, எதுவும் பார்க்கவும் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் லைஃப்பில் ஒரு டிரான்சிஷன் நடக்குது. அங்கே நடக்கக்கூடிய கேரக்டர்ஸ், சிஎஸ்கே பஸ் எல்லாம் வந்து உடையிற மாதிரி ட்ரெய்லரில் காமிச்சாங்களா, அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சீக்வன்ஸ், ஒரு சேசிங் சீக்வன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நட்டி சார் வந்து மாமா, இவர் வந்து அவரோட மருமகன். சரி ஓகே, ரொம்ப ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து செம சூப்பராக வந்து பயங்கரமாக ஆகாஷ் பாஸ்கரன் சார் வந்து சூப்பர், ரொம்ப எமோட் பண்ணி எழுதியிருக்கிறார். அந்த பாண்டிங் வந்து மாமா மருமகன் பாண்டிங் வந்து செமையாக சூப்பராக எமோட் பண்ணி எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தமன் ப்ரோலாம் வந்து அவர் ஒரு தங்கமான ப்ரோன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டாக தான் வராரு, ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக கேங்கில் இருக்கிற எல்லாரையுமே இந்த ஒரு நபரை பார்த்தா வைப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இது வந்து தமன் சார் தான் பயங்கரமாக வந்து வைப் ஏற்றி சூப்பர் ஜாலியாக வந்து எடுத்துகிட்டு போவார். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ட்ராவல் போயிட்டே இருக்கு. கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறது, லவ்வை சொல்லுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த படத்தோட தான் இருக்கு. படமே இவ்வளவுதான், லவ்வை சொல்லுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது தான் படம். ஆனால் அதுக்கான சீக்வன்ஸா அவங்க எடுத்துருக்கிறது எங்க, USA அமெரிக்காவில் வந்து ஒரு போர்ஷன்ஸ் போகுது, மதுரையில் ஒரு போர்ஷன்ஸ் போகுது, நம்ம இங்கே சென்னையில் ஒரு போர்ஷன்ஸ் போகுது அப்படிங்கிற மாதிரி லொகேஷன்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கன்னு சுவாரஸ்யமான எலிமெண்ட்ஸ் உள்ள எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபீல் குட்டான நிறைய சீன்ஸ் வருது. ஒரு மாதிரி பதட்டமான சீன்ஸ் என்ன தெரியுமா, லவ்வை சொல்லுவாரா மாட்டாராங்கிற அந்த ஒரு பதட்டமான சீன்ஸும் வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஜாலியான மூமெண்ட்ஸும் வந்து இந்த படத்தில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கடையில் டூயட் சாங் வருது, அதுக்கடையில் ஜாலி வைப் சாங்ஸ் வருது, பேக்ரவுண்டில் மியூசிக் வாமா 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 அப்படிங்கிற ஒரு பாட்டு போயிட்டு இருக்கு. பழைய பட்டு வைத்த அந்த சீன்லாம் பயங்கரங்க. ஒரு மாதிரி நாஸ்டாலஜி மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி போயாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டு. இந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே 2.25 மணி நேரம் பேக்கடாக வந்து நம்ம ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் வந்து எடுத்திருக்கிறாரு. சூப்பரான ஒரு டைரக்டராக ஃபர்ஸ்ட் படம் பயங்கரமான படமாக வந்து எடுத்துட்டாரு. ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். இதுக்கப்புறம் எங்கே போய் லவ் சொல்ல வயசாயிருச்சு, காலங்களாம் தள்ளி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வரும்போது லவ்வை சொல்லி ஏதோ பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்க கூட லவ்வை சொல்லிடலாம், பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம லவ் பண்ணியிருக்கோம், நம்ம லவ் சொல்லி அது ஓகே ஆகுது ஓகே ஆகலை, பட் சொல்லிடுவோம், நமக்கு பிடிச்சிருக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட் தாட்டோட நீங்கள் வெளியில் வருவீங்க. அதுக்கு வந்து நான் ஷோராக வந்து கேரண்டி பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு பயங்கரமான சீன் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் வச்சிருக்கிறாங்க. அந்த சீனுக்கு அப்புறம் சொல்லியிருந்தா நமக்கு பிடிச்ச மாதிரியான அந்த ஒரு அழகான வாழ்க்கை கிடச்சிருக்குல்ல, ஏன் நம்ம சொல்லாமே விட்டோம், என்னோட தப்பு தான் இல்லை. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம போய் அவங்கள போய் என்ன கையை பிடிச்சி இழுத்து வாடி பரிமளா அப்படின்னு கூப்பிட்டா போகிறோம் கிடையாது. போய் நமக்கு பிடிச்சதை சொல்ல போகிறோம். சொன்னோம் அப்படின்னா அது என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரியான நிறைய ஒரு சீன் அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ அப்படியே வந்துடலாம். எஸ், அதர்வா ப்ரோ ஆண்களே சைட் அடிக்கக்கூடிய ஒரு ஆணழகன் அப்படின்னு தான் வந்து அவர் வந்து சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருக்காருங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாரு. அவருக்கான காஸ்டியூம் எல்லாமே வந்து பயங்கரமாக செமையாக இருந்துச்சு. அவரோட காஸ்டியூம், நான் காஸ்டியூம் பார்த்துட்டு இருந்தேன், அவரோட ஹேர் ஸ்டைலை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தார். அவர் நடிப்புமே வந்து செம க்யூட்டாக இருந்தது. பிரீத்தி முகுந்த், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஆர்டிஸ்ட்லாம் இருந்துருக்கிறாங்களே, படம் வரைவாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்து வரைஞ்சு ஒரு ஆர்ட்டை வந்து ரெடி பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப அழகாக இருந்தாங்க படத்தில். ரொம்ப சூப்பராக வந்து இருந்தாங்க பிரீத்தி முகுந்த். அவங்க ஆக்டிங்குமே வந்து பயங்கர க்யூட்டாக ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. கைடு லோகர் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி காவியமான கைடு லோகர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களுமே வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பரான ஒரு போர்ஷன் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை தவிர்த்து இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க. நமக்கு ட்ரெய்லரில் காமிக்காத 2 ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க.
அது நீங்கள் படத்தில் போனதுக்கப்புறம் போய் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதான் அபயவச மாதிரி இதே முரளியில் ஒரு லவ் ஒரே லவ் அப்படியே அதோட முடிஞ்சிடும். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஒரு லவ் வரும், அது ட்ரை பண்ணுவார், அப்புறம் இன்னொரு லவ் வரும், அதையும் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் தான் போய் பார்க்கணும். நான் வந்து என்னால் சொல்ல முடியாது. படத்தோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா வந்து நம்ம தமன் அண்ணன் தான் கேரக்டராக நடிச்சிருக்கிறது மட்டும் கிடையாது. அவர் கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் இருக்குல்ல, ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் பேக்ரவுண்ட்லலாம் மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கு. இதையா அந்த பாட்டா இருக்கட்டும், தங்கமே தங்கமே அந்த பாட்டா இருக்கட்டும், வாமா 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 டி வாய்ஸ்ல அந்த சவுண்ட் எஃபெக்ட்ல எல்லாம் கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. அதோட ரீமிக்ஸ் வெர்ஷனும் இருக்கு. அப்படிங்கிற ஃபாஸ்டா போறதும் இருக்கு, வாமா 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 அந்த மாதிரி இந்த ஸ்லோ பேஸ்ல போறதும் இருக்கு. எல்லாமே வந்து பயங்கரமா இருந்தது. சீன் கூட சேர்த்து பார்க்கும்போது வாவ் மை காட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் நாஸ்டாலஜியை நமக்கு திருப்பி எடுத்துட்டு வர்ற மாதிரியான ஒரு 2 பழைய பாட்டுமே வந்து படத்தில் வந்து விண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே வந்து பயங்கரமாக இருந்தது. சின்னி ஜெயந்த் சாரோட ஒரு போர்ஷன் நம்ம ட்ரெய்லர்லேயே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து அவங்க விட்டுருந்தாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் என் பழைய நண்பனை பார்த்த மாதிரி இருந்துச்சு போனே பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த சீக்வன்ஸுமே வந்து அந்த போர்ஷனே வந்து பயங்கரமாக இருக்கும். அது வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அதுவே வந்து பயங்கர பிளாஸ்டாக வந்து எடுத்திருந்தாங்க. சூப்பராக இருந்தது, செம்ம ஃபீல் குட்டாக வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி தமன் அவர் கிடைக்கிற கேப்லாம் இல்லை, நான் எடுத்துக்கிறேன்டா கேப்புங்கிற மாதிரி எல்லா இடத்தையும் எடுத்து கேப்பெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி பயங்கர மியூசிக்காக கொடுத்தாரு. பரமஹம்சா மனோஜ் பரமஹம்சா சார், டிஓபி சார், அது ஒரு மாதிரி இந்த மாதிரி லவ்வை சொல்கிற தயங்குற படம், லவ்வை எப்படா சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு பையனை வந்து காமிக்கணும், ஆப்போசிட்டில் ஒரு அழகான ஹீரோயினை காமிக்கணும், ஒரு பயங்கரமான லொக்கேஷன்ஸை காமிக்கணும், அதுக்கு என்ன மாதிரி ஷார்ட் வைக்கணும், என்ன மாதிரி கலர் வைக்கணும், என்ன மாதிரி ஆங்கிள் வைக்கணும், எல்லாமே வந்து சூப்பராக விளையாண்டுருக்காரு சினிமோட்டோகிராஃபியில். ஃபாரினை காமிக்கிறதா இருக்கட்டும், சென்னையை காமிக்கிறதா இருக்கட்டும், மதுரை காமிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கல்யாண காட்சியை காமிக்கிறதா இருக்கட்டும், ஒரு காதலை சொல்ல போகிற காட்சியாக இருக்கட்டும், ஒரு அழுகிற காட்சியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பயங்கர சூப்பராக பொய்ட்டிக்காக வந்து கொடுத்துருந்தார் மனோஜ் பரமஹம்சா சார். சூப்பர் சார். பிரதீப் ராகவ் அவர் தான் எடிட்டர். அவரை பற்றி சொல்ல வேணும், மனுஷன் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் கையில் வச்சிருக்காரு, பண்ணுற எல்லா ப்ராஜெக்டையும் பட்டாசாக வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த படமுமே வந்து சூப்பராக நறுக்கு கட் பண்ணி பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காரு. அதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி படம் வந்து என்ன இவ்வளோ பெரிய படமாக இருக்குது, ஒரு ஹாஃப் டே போயிருச்சாடா அப்படிங்கிற மாதிரி தோண வச்சாலும், ஆனால் படத்தில் அந்த டியூரேஷனுக்கு ஏற்ற சீக்வன்ஸ் நிறைய காட்சிகள் அங்கங்கன்னு இடம் மாறுறது அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு அந்த போர் அடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. படம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இதே முரளி பார்த்துட்டு காதலை சொல்ல ட்ரை பண்ணுவீங்க. கடைசி வரைக்கும் உங்கள் காதலை மனசுக்குள்ளே வச்சு பூட்டி இருக்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போது 2K கிட்ஸ் ஜென்சி கிட்ஸில் ரொம்ப வெரி ரேர் இல்லை அந்த மாதிரி லவ் பண்ணி லவ்வை சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரேர். 99 பேர் சொல்லிடுவானுங்க போய், இந்தாமா எனக்கு என்ன பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதுன்னா கல்யாணம் அப்படிங்கிற சொல்லிடுவானுங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் தான் சொல்ல மாட்டான். அந்த பையனுக்கான படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அந்த பையன் இந்த படத்தை பார்த்தோன்னா அவனும் போய் லவ்வை சொல்லி 100% மக்கள் லவ் பண்ணாங்கன்னா லவ்வை சொல்லிடுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்து வெளியே அனுப்பிவிடும். ஸோ அவ்வளோதான். இதே முரளி பாருங்க. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.